ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் வாதுமை மரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். வேதத்தில் மிகவும் முக்கியமான மரங்களில் ஒன்றுதான் இந்த வாதுமை மரம். நிறைய இடங்களில் வாதுமை மரத்தை பற்றியும் அதனுடைய கிளைகள், இலைகள், மொக்குகள், பூக்கள் இதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்றைக்கு நாம் முதலாவதாக இந்த வாதுமை மரம் வரக்கூடிய ஒரு வசனத்தையும் அந்த வாதுமை மரத்தோடு கூட சேர்ந்து இன்னும் 2 மரங்களும் குறிப்பிட்டு இருக்கிற அந்த வசனத்திலிருந்து ஆரம்பித்து மற்ற காரியங்களை தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 37வது வசனம். ஆதியாகமம் 30:37. பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து. ஸோ இதில் 3 மரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில். புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம், 3 மரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக இந்த மரங்களை யாக்கோபு எடுத்தார்? ஸோ இதனுடைய பின்னணியை பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாக்கோபு அவருடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில் போய் தங்கி இருக்காரு. அவருடைய குமாரத்தியாகிய ராகேலை மிகவும் நேசிக்கிறாரு. ராகேலுக்காக அவருடைய மாமனார்கிட்ட வேலையும் செய்கிறாரு. ஆனால் திருமணம் செய்து கொடுக்க போகிற நேரத்தில் லாபான் அவருடைய மூத்த மகளாகிய லேயாளை யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. விஷயம் தெரிஞ்சு யாக்கோபு கேட்டபோது, இன்னும் கொஞ்ச நாள் வேலை பாரு, அப்போது ராகேலையும் உனக்கு திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தொடர்ந்து யாக்கோபு லாபான் இடத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்குள்ளாக நிறைய வாக்குவாதங்கள் உண்டு. நிறைய யாக்கோபு ஏமாற்றப்பட்டார், லாபானால் ஏமாற்றப்பட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, உனக்கும் பிரச்சனை வேணாம், எனக்கும் பிரச்சனை வேணாம், இந்த வருஷத்தில் ஆட்டுக்குட்டிகளை, அந்த ஆடுகள் எல்லாமே குட்டிகளை ஈனும் இல்லையா, ஸோ யாக்கோபுக்குன்னு ஒரு ஷேரை கொடுத்து எந்த ஆடுகள் எல்லாம் புள்ளியும் வரியும் உள்ளதுமா குட்டிகளை போடுதோ அதெல்லாம் யாக்கோபுக்கு சொந்தமாகும். பிளைனாக இருக்க எல்லாமே வந்துட்டு அவருடைய மாமனாகிய லாபானுக்கு சொந்தமாகும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்குள்ளார வராங்க. ஸோ இது லாபானுக்கும் யாக்கோபுக்கும் உண்டான ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்குது. அந்த வசனங்களை வாசிப்போம். இந்த சூழ்நிலையில் தான் யாக்கோபு இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாரு. இந்த 3 மரக்கிளைகளை அவர் செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பின்னணி என்ன அப்படின்னு வேதத்துலேருந்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 25லேருந்தே நம்ம வாசிக்கலாம். நான் 32லேருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 30:32. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். ஸோ யாக்கோபு லாபான் கிட்ட இதை தான் சம்பளமாக கேட்குறாரு. ஸோ மந்தை முழுவதையும் பார்வையிடுவேன், எந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்துட்டு ஆட்டுக்கடாக்கள் வந்துட்டு புள்ளியும் வரியும் உள்ளதாக இருக்குதோ அதெல்லாமே வந்துட்டு எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர் சொன்ன உடனே லாபான் என்ன பண்ணுறாரு, அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படும் என்றான். ஸோ இதுதான் அக்ரிமெண்ட். ஸோ புள்ளியும் வரியும் உள்ள எல்லா ஆடுகளும், செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் யாக்கோபுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை லாபான் பார்வையிடும் போது யாக்கோபு கிட்ட இந்த புள்ளியும் வரியும் இல்லாத ஆடுகள் இருக்குமானால் அது லாபானுக்கு சொந்தமாக இருக்கும், யாக்கோபின் மேலே குற்றம் சுமரும். இப்படி சொன்ன உடனே லாபான் என்ன பண்ணுறாரு பாருங்க. 34வது வசனம். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். ஸோ லாபான் என்ன பண்ணுறான், அவனுடைய பசங்களை கூப்பிட்டு
அவங்க மந்தையில் இருக்கக்கூடிய வெள்ளாட்டு கடாக்கள், ஸோ அந்த வெள்ளாட்டு கடாக்கள் ப்ளஸ் மற்ற வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், இதில் எதெல்லாம் புள்ளியும் வரியும் உள்ளதாக இருக்குதோ அது எல்லாத்தையும் பிரித்து அது எல்லாத்தையும் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சிடறான். கொஞ்சம் கூட யாக்கோபு கிட்ட இருக்க மந்தைக்கும் இந்த ஆடுகளுக்கும் சம்பந்தம் இல்லாத படிக்கு 3 நாள் பிரயாண தூரத்தில் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடறான். ஏன்னா இந்த ஆடுகள் மற்ற ஆடுகளோடு பொழியும் போதுதான் அதற்கேற்ற குட்டிகளை அது ஈனும். அப்படி ஒருவேளை இதுங்கள் பொழிந்து நிறைய புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகள் வந்தா அது எல்லாமே யாக்கோபுக்கு போய் சேர்ந்துரும். அதனால எவ்வளவு தந்திரம் பண்றான், அந்த பேசிக்கான விஷயத்திலேயே அந்த தகப்பன் அப்படின்ற அந்த ஆடுகள், தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க ஆடுகளை பிரிச்சுட்டா எப்படி இது வந்துட்டு அந்த கலப்பு நிறம் உள்ள குட்டிகளை ஈனும் அப்படின்ற ஐடியா பண்ணி அவன் எல்லாத்தையும் தனியாக கொண்டு போய் வச்சிடறான். ஆனாலும் யாக்கோபின் தேவன் பெரியவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு அவர் ஆலோசனையும் கொடுக்கிறார். அதன்படி யாக்கோபு என்ன பண்றான் பாருங்க, 37வது வசனத்துல, பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து. ஸோ ஒரு மரக்கிளையை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், எடுத்துட்டு அங்கங்கே பட்டையை உரிச்சிட்டிங்கன்னா அது ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அங்கங்கே வெள்ளையாக இருக்கும், அங்கங்கே அந்த மரத்தினுடைய அந்த கலர் இருக்க செய்யும். அப்போ பார்க்கும்போது வெண்மையான வரிகளை உடையதும் புள்ளிகளை உடையதுமாக அந்த மரக்கிளைகள் தோன்றும். இவன் என்ன பண்ணுறான், இந்த 3 மரத்தோட கிளைகளையும் அதே போல் உரித்து அதை கொண்டு போய் ஆடுகள் தண்ணி குடிக்க வர இடத்துல அப்படியே அந்த கரையோரமாக வந்து போட்டு வைக்கிறான். ஸோ 38வது வசனத்தில் பாருங்க, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது இங்க, புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகள், அப்படிப்பட்ட ஆட்டுக்கடாக்கள் அங்கே மற்ற ஆடுகளோட பொழிந்து அந்த டிஎன்ஏல இருந்து அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் பிறக்கவே இல்லை. அங்கே அப்படி ஒரு சோர்ஸே கிடையாது. அதற்கு பதிலாக இந்த 3 மரங்களுடைய கிளைகள் அப்படி உரிக்கப்பட்டு அது வந்து அங்கே போட்டு வைக்கப்படுது. அதை பார்த்து கொண்டே பொழிந்த ஆடுகள் எப்படிப்பட்ட குட்டிகளை ஈன்றதான், கலப்பு நிறம் உள்ள குட்டிகள், புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகளை ஈன்றது. அப்போ உங்க டிஎன்ஏவை தாண்டி நீங்க எதை பார்க்குறீங்களோ, எதை உங்க மனசுக்குள்ளாக உள் வாங்குறீங்களோ அதில் தான் பெரிய விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால கொப்புகளின் பட்டையை அவன் முழுவதுமாக உரிக்காமல் ஆங்காங்கே உரித்தான். கொப்புகள் பார்ப்பதற்கு வரிகளையும் புள்ளிகளையும் உடைய கிளைகளாக காட்சியளிக்கும் படிக்கு யாக்கோபு இப்படி செய்தான். ஸோ வரி அண்ட் புள்ளி இல்லாத ஆடு இந்த வரி அண்ட் புள்ளி உடைய கிளைகளை, கொப்புகளை பார்த்த போது, அதை பார்த்து பொழிந்த போது அவற்றுக்குள்ளாக உருவான கரு எப்படி இருந்ததா, புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளுடைய கருவாகவே அது உருவானது. இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்துலேயுமே கூட சொல்லுவாங்க, ப்ரெக்னன்சி டைமை வந்து நீங்கள் அசால்ட்டாக எடுக்கக்கூடாது, அலட்சியம் செய்யக்கூடாது. ஒரு கரு உங்களுக்குள்ளாக உருவாகும் போது அது சாதாரணமாக உருவாகலை, மாம்சத்தில் உருவாகலை. நீங்கள் எதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, எப்படி உங்கள் மனநிலைமை இருக்கோ அப்படித்தான் அந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை இருக்கும். பிறக்கிற பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ்லேயுமே கூட அதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் கணவரோடு மனைவியோடு சேர்ந்து இருக்கும் போது அதிகமாக எதை பார்க்குறீங்க, அதிகமாக எதை யோசிக்கிறீங்க, உங்கள் மனதில் ஆழ் மனதில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது, சந்தோஷமாக இருக்கீங்களா, கோபமாக இருக்கீங்களா, மூர்க்க வெறியோடு இருக்கீங்களா, பழி வாங்குற உணர்ச்சியோடு இருக்கீங்களா, இல்லை கணவனுக்கு மனைவி மேலே கோபம், மனைவிக்கு கணவன் மேலே கோபம், இல்லை மற்றவங்க மேலே கோபம், மனஸ்தாபம், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட ஒரு கரு உருவாகும் போது பிறக்கிற பிள்ளை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வேற ஒன்றை எதிர்பார்க்க முடியவே முடியாது. அதே போல் நீங்கள் சந்தோஷமான மனநிலைமையில் நல்ல வேதம் வாசித்து தியானித்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அப்படிப்பட்ட மனநிலைமையில் ஒரு குழந்தை உங்களுக்குள்ளாக உருவாகும் போது பிறக்கிற பிள்ளையும் அப்படியே தான் இருக்கும். ஸோ தகப்பன் கிட்டையும் தாய்கிட்டையும் தான் இந்த முக்கியமான பொறுப்பு
இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதை பார்த்து எனக்குள்ளாக என் பிள்ளை வளருகிறதோ அதை பொறுத்து தான் என் பிள்ளையினுடைய தோற்றமும் இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், ரூபமும் இருக்கும், பண்புகளும் இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரூஃப் வேணும் அப்படின்னா பைபிளில் நம்ம கண்ணு முன்னாடி இந்த ப்ரூஃப் இருக்குது. ஸோ இந்த ஆடுகளுக்கு கொஞ்சமேனும் சம்பந்தம் இல்லாத ஒரு டிஎன்ஏ தான். ஆனாலும் அது எதை பார்த்துச்சோ, எதை தனக்குள்ளாக உள்வாங்கி கொண்டதோ அதன்படியே அந்த குட்டிகள் பிறக்குது. ஸோ இதைத்தான் தேவன் இந்த நாளில் நம்ம கிட்ட சொல்கிறாரு. உலக பிரகாரமாக நீங்கள் இருந்து ஒருவேளை உங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, அதிகமாக ஃபோன் பார்க்குறீங்க, உலக பிரகாரமான காரியத்தை பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லை சுற்றி இருக்க எல்லாரோடையும் சண்டை போடுறீங்க, கோபம், எரிச்சல். சில சமயத்தில் வந்து அந்த கன்சீவாக இருக்கிறவங்கள ஒழுங்காக கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதிகமான மன உளைச்சலுக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும், இல்லை கண்ணு முன்னாடி ஏதாவது பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் போது இது எல்லாமே வயிற்றில் இருக்க குழந்தையை பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நாம் கவனமாக இருக்கணும். சரி, ஒருவேளை நாம் சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இப்போ என் பிள்ளைக்குள்ளாக இந்த ஸ்பாவங்கள் இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பயும் இட்ஸ் நாட் டூ லேட். இன்னைக்கு பிறந்த உங்க பிள்ளைங்க எதை பார்த்து வளருது, அதுவும் முக்கியம்தான். பிறந்த பிள்ளைகள் எதை பார்த்து வளருகிறதோ அது பிள்ளைகளுடைய ஸ்பாவங்களை மாற்றக்கூடியதாக இருக்கும். பிறக்கிற ஜென்ம ஸ்பாவம் எப்படி இருந்தாலும் பிறந்த பிறகு பிள்ளைகள் பார்த்து வளர்ற காரியங்கள் பிள்ளைகளுடைய ஆழ்மனதிலே பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க காலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் பிள்ளைங்க பார்க்குதுன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபோன் தான் பார்க்கும். நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே முடியாது. நான் சரியானது தான் பார்த்தேன், தேவையானது தான் பார்த்தேன். தேவையில்லை. பிள்ளைங்க பார்க்கும்போது நாம் அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் நேரம் செலவிடணும். மாறாக அந்த பிள்ளைங்க காலையில் எழுந்து பார்க்கும் போது நீங்கள் முழங்கால நின்று துதிக்கிறதையோ ஜெபிக்கிறதையோ அந்த பிள்ளைகள் பார்க்குமானால் நீங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்கள் சொல்லாமலேயே அது அந்த பிள்ளைகளுடைய ஆழ் மனதில் பதிஞ்சிரும். நாளைய தினத்தில் அந்த பிள்ளைகள் இதே போல் காலையில் எழுந்த உடனே துதிக்க ஆரம்பிக்கும், ஜெபிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகள் சொல்லி வளர்வதை விட பார்த்து வளர்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பார்த்து பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்க வளர்றாங்களே தவிர நீங்கள் சொல்லி சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க முன்னாடி சரியான உதாரணமாக இருக்கும் போது நிச்சயமாக பிள்ளைகள் தவறான பாதையில் போக மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதாரணமாக சொல்லணுன்னா, எனக்கு மேக்கப் போடுறது சுத்தமாக பிடிக்காது. அது எனக்கு ஒத்து வரல. என்னுடைய சின்ன வயசுலேருந்தே அந்த காரியத்துக்குள்ளாக ஆண்டவர் என்னை விடவே இல்லை. ஒரு பெரிய ஈடுபாடு எனக்கு இல்லை. என் வீட்டில் என்னுடைய பிள்ளைகள் அதில் ஈடுபாடு காமிச்சு நான் பார்த்தது கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ நாம் என்ன பண்ணுறோமோ அதை தான் அந்த பிள்ளைங்க பண்ணும். மேபி வளரும் போது வெளியில் புறப்பட்டு அவர்கள் போகும்போது இதனால் ஈர்க்கப்பட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மறுபடியும் ஒரு நாள் அவங்க இந்த பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க, அதை விட்டு வெறுத்துருவாங்க. ஸோ சின்ன வயசில் அவங்க மனசில் எது ஆழமாக பதியுதோ அது பின் நாட்களிலும் அவர்களுக்குள்ளாக வேர் விட்டு வளரக்கூடியதாக இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய பெரிய பொண்ணு இருக்கா, அவள் வந்து நல்லா ஜெபிப்பா. ஆனால் நம்ம சொன்னால் தான் அந்த ஜெபம் அப்படின்றது அவளுக்குள்ளாக வரும். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், கோவமா அவகிட்ட, நீ ஏன் வந்து ஜெபிக்கிறதுல இவ்வளோ ஒரு அசட்டைத்தனம் பண்ணுற, ஏன் நீ ஜெபிக்க மாட்டேன்ற கொஞ்சம் அவளுக்கு உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபிக்க சொன்ன போது அவள் ஜெபித்த ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? நான் எப்படி ஜெபிப்பேனோ அதே போல் அந்த பிள்ளை அதே ஸ்ட்ரக்சரில் அந்த வார்த்தைகள், அந்த பாரமாக இருக்கட்டும், அந்த சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகள், இது எல்லாமே நான் ஜெபித்தது போலவே இருந்துச்சு. நான் அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். நான் ஜெபிக்கும் போது என் பிள்ளைங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலைனாலும் என்னை பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்க விளையாண்டுக்கிட்டே இருந்தது போல இருந்தாலும் அவர்கள் என்னை கவனித்து கொண்டே இருந்திருக்காங்க. அவர்களையும் அறியாமல் அவர்களையும் மீறி இந்த காரியம் அவங்க ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சு. அதனால ஜெபிக்க சொன்ன போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளார இருந்து அது வெளிப்படுறத நான் பார்த்தேன். இன்னொரு உதாரணமும் கூட நான் சொல்ல முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ சம்மர் லீவ் இருக்கு இல்லைங்களா? ஸோ பிள்ளைகள்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் இப்படி சும்மா இருக்காமல் நீங்கள் வந்து வேதத்தை வாசிக்கணும். வாசிக்கிறதோடு இல்லாமல் ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி ரெடி பண்ணுங்கள். நான் சொன்னது என்னோட பெரிய பொண்ணு, அவள் இப்போ 10th எழுதியிருக்கா. ஸோ அவள்கிட்ட நான் சொன்னேன், நீ ஒரு சின்ன மெசேஜ் ரெடி பண்ணேம்மா, ஒரு பைபிள் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு உவமையாக இருக்கட்டும், நீ எடுத்து ஏதாவது ட்ரை பண்ணி பாரு.
அவளும் ஓகேன்னு சொன்னால் போனா, அவளா உட்காந்தா, ஒரு காரியத்தை எடுத்தா, என்னென்னமோ சர்ச் பண்ணா, பைபிள்லேருந்து வசனமெல்லாம் எழுதினா, எல்லாம் முடிந்தது. அப்போ என்னோட கடைசி பொண்ணு வந்துட்டு அவள் என்கிட்ட ஒரு காரியம் கேட்டா. நானும் வேணா மெசேஜ் எழுதட்டுமா? அவள் 3வது முடிச்சு 4வது போகிறா. நான் தடை சொல்ல விரும்பலை. ஓகேம்மா, நீ போய் மெசேஜ் எழுது. அப்போ அவள் என்கிட்ட கேட்டா, எனக்கு கதையெல்லாம் தெரியுமா பைபிள்லேருந்து, அது பைபிளில் எங்கே அந்த வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், நீ கதையாகவே சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு வசனத்தை எடுத்து கொடுங்க. ஸோ அவள் கேட்ட கதையோடைய வசனத்தை நான் எடுத்து அவள் கையில் கொடுத்தேன். பைபிளை திறந்து வச்சுக்கிட்டா. அது சின்ன பிள்ளை பண்ண காரியம். நான் சொன்னேன், நீ கதையை சொல்ல வேண்டியதானே, இப்போ பைபிள் வச்சு என்ன பண்ணுற அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் மெசேஜ் எடுக்கும் போது பைபிளை திறந்து வச்சு ஒரு வசனமாக வாசித்து தானே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நானும் அதே போல தான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை அவ்வளோ அருமையாக அன்றைக்கி உட்காந்து அவளுக்கு தெரிஞ்ச தமிழை வாசித்து அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என் பிள்ளைங்க இந்த தினம்லாம் பண்ண மாட்டாங்க. தினம்லாம் பைபிள் வாசிக்கிறதுக்கு நான் சொன்னால் தான் செய்வாங்க, எல்லார் வீடுகளிலும் இருப்பது போல தான். ஆனால் நான் செய்கிற காரியத்தை என் பிள்ளைகள் கவனித்து கொண்டே இருக்காங்க. நான் இப்படி மெசேஜ் எடுக்கும்போது கூட பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் நான் ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன், விளையாடுதோ தூங்குதோ, நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் பிள்ளைங்க அந்த ப்ரெசன்ஸில் இருக்கும் போது நீங்கள் செய்கிற காரியம் பிள்ளைகளுக்குள்ளாக ஆழமாக பதிந்துவிடும். அதனால நீங்கள் எதை செய்தாலும் பிள்ளைங்க பார்க்கும் போது நீங்கள் செய்கிற காரியம் சரியானதாக இருக்குமானால் ஆழ் மனது அது நிச்சயமாய் போய் பதியும். அது பிள்ளைகளை சரியான விதத்தில் உருவாக்கும். அதிகமாக சிலுவையை குறித்து தியானிங்க. கன்சீவாக இருக்கீங்களா? சிலுவையை குறித்து தியானிங்க, வேதம் வாசிங்க, நிறைய பாடல்கள் பாடுங்க. பிள்ளையை பெற்றெடுத்துட்டீங்களா? கைப்பிள்ளைங்களை வச்சுருக்கீங்களா? தொட்டிலில் போட்டு ஆட்டும் போது கர்த்தருடைய பாடல்களை பாடிக்கொண்டே இருங்க. பிள்ளை கேட்கும், பிள்ளையோட ஆள் மனசில் அது பதியும். ஒரு நாள் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது வர்ஷிப் லீடராக இருக்கும். ஆனால் அதுக்கான விதையை எப்போ போடணும்? அது குழந்தையாக இருக்கும் போதே, அது கருவில் இருக்கும் போதே அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இதில் அடுத்து என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? நான் விதைச்சிட்டேன், உடனே வளரல, நான் சொல்லிட்டேன் என் பிள்ளைக்கிட்ட, நாளைக்கே அது செய்யலை, கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மனதில் ஒரு விதையை போல் விதைக்கிறீங்க. அது வளர்வதற்கு ஒரு டைம் வேணும். இன்றைக்கி விதைச்சா நாளைக்கே மரம் வந்துருமா? அடுத்த நாளே பழம் வந்துருமா? கனி வந்துருமா? இது எதுவுமே நடக்காது. அதினதின் காலத்தில், அதினதின் நேரத்தில் அது நேர்த்தியாய் வளரும், கனி கொடுக்கும், எல்லாமே நடக்கும். அதே போல் இன்னைக்கு நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னா ஏற்ற காலத்தில் நிச்சயமாக அந்த விதை வளர்ந்து பலன் கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் சரியாக பிள்ளைகள் கண்களுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு நாள் பலனை கொடுப்பார்கள். என் சொந்த உதாரணம் சொல்லணும்னா, நான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்தையும் தேடி ஓடினவ தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இந்த வேத புஸ்தகம் மட்டும் எனக்கு ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எங்கேயோ எனக்குள்ள அந்த விதைகள் எப்போ விதைக்கப்பட்டுச்சுன்னு தெரில. வசனங்களை நான் கேட்கும் போது அது எனக்குள்ளாக விதையாக விழுந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ பைபிளில் ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்குவ, நீ ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீ தரோவாக படிப்ப. அந்த நாட்களில் நான் இந்த அளவுக்குலாம் பைபிள் படிக்கலை, நான் அப்போ ரட்சிக்கப்படலை, சபைக்கு வரல, இது எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக என் மனதில் விதைத்த விதை 15 வருஷமாக எனக்குள்ளாக வளர்ந்தது. அது நீர் பாய்ச்சப்பட்டது, அது வளர்க்கப்பட்டது, பராமரிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த கனிகளை என்னால் பார்க்க முடியுது. ஸோ டைம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் டைம் இருக்குது. பட் நீங்கள் விதைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே நீங்கள் கனிகளை பார்க்க முடியாது. ஸோ இந்த 3 மரங்களும் இந்த சம்பவமும் நமக்கு சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் சரியான காரியத்தை விதைக்கும் போது, சரியான காரியத்தை உங்கள் பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்னாடி காண்பிக்கும் போது அந்த பிள்ளைகள் அதற்கு ஏற்றாற் போல கனிகளை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாரும் இதே தான். நீங்கள் எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ளாக உருவாகும். அதிகமாக வேதம் வாசித்து பாருங்க, உங்களுக்குள்ள வசனங்கள் உருவாகும். அதிகமாக நீங்கள் உலகத்தை பார்க்கும் போது உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட கிரியைகள் தான் உருவாகும். ஸோ இந்த 3 மரங்களையும் இந்த சம்பவத்தையும் வைத்து இந்த காரியத்தை தான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதே போல் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லி திருத்தணும்னு நினைப்பதை விட, சொல்லுங்கள் தப்பில்லை, சொல்லி திருத்தணும்னு நினைப்பதை விட
அதுவும் தேவைதான். ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். உங்கள் செய்கைகள் இன்னும் அதிகமாக உங்கள் பிள்ளைகளை ஈர்க்கும். ஸோ உங்கள் செய்கையில் சாட்சி மூலமாக எல்லாத்தையும் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைகள் சரியான விதத்தில் வளர்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறுபடியும் நம்ம அந்த 3 மரங்களுக்கு வரும்போது, இந்த புன்னை மரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நீண்ட ஆயுள் காலம் உள்ள ஒரு மரமாக பார்க்கப்படுது. நம்ம ஊரில் இருக்க புன்னை மரம் கிடையாது. இது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற புன்னை மரம். அதனுடைய தோற்றம், அமைப்பு, இது எல்லாமே நம்ம ஊர் புன்னை மரத்தை விட கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும். ஸோ அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீண்ட ஆயுள் காலம் உள்ள ஒரு மரம். அதே போல் வேகமாக வளரக்கூடிய மரம். ஸோ பிள்ளைகளுக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை வேகமாய் வளரக்கூடியதாக இருக்கிறது. அதை அடையாளப்படுத்துகிற காரியம்தான் புன்னை மரம். அடுத்து அர்மோன் மரம். இந்த அர்மோன் மரமும் இஸ்ரவேல் பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு மரமாகத்தான் இருக்குது. இந்த அர்மோன் மரம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அதை வந்து பிளெயின் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அதை வந்துட்டு பிளெயின் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலர் ட்ரீ, பிளெயின் ட்ரீ, இந்த மாதிரி தான் அந்த மரங்களை குறித்து சொல்கிறாங்க. ஸோ அர்மோன் மரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பீரமான தோற்றம் இருக்கும். ஆஜானு பாகுவாக வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த அர்மோன் மரம். அதே போல் அது ரொம்ப அழகான ஒரு மரம். அலங்காரத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிற மரம். வீடுகளில், பார்க்கிலெல்லாம் அலங்காரத்துக்காக கூட இந்த அர்மோன் மரத்தை அவர்கள் வைக்கிறார்கள். அதே போல் நீண்ட ஆயுள் உள்ள மரம். ஸோ உங்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிற காரியங்கள் இந்த அர்மோன் மரத்தை போல கம்பீரமான தோற்றத்தோடு, நல்லது விதைச்சா அது கம்பீரமாக வளரும், கெட்டதை விதைச்சிங்கன்னா அதுவும் கம்பீரமாக உங்களுக்குள்ளாக வளரும். நீங்கள் விதைக்கிறதை பொறுத்து தான் இந்த காரியங்கள் இருக்குது. ஸோ கம்பீர தோற்றமும் அழகும் அலங்காரமும் உள்ள மரமாக இந்த அர்மோன் மரம் இருக்கிறது. அடுத்ததாக வாதுமை மரம். வாதுமை மரம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே எல்லாம் முடிந்தது, இனி வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லை, இனிமே இந்த காரியத்தில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நம்பிக்கையெல்லாம் நீங்கள் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கையின் முதல் விருட்சமாக எழும்புவது தான் இந்த வாதுமை மரமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வாதுமை மரத்தை குறித்து கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். வாதுமை மரம் அப்படின்றது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் ஒரு மரம் தான். இந்த வாதுமை மரம் அப்படின்றது ஷெவட் மாதம், இஸ்ரவேல் தேசத்தில் ஷெவட் மாதத்தில் பூ பூக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதத்தில் யூஸ்வலாக இஸ்ரவேல் தேசத்தில் பனி இருக்கும். அந்த மாதத்துக்கு முன்னாடி மாதம் வரைக்கும் நல்ல பனி சூழ்ந்து இருக்கும், இருளான சூழ்நிலையாக இருக்கும். அப்படி எல்லா இடத்துலையும் இருளாக இருக்கும் போது, பனி படர்ந்து இருக்கும் போது, ஆல்மோஸ்ட் எல்லா மரம், செடி, கொடிகளும் அப்படியே அது சுருங்கி போய் அது தன்னுடைய இலைகளை உதிர்த்து விட்டதாக காணப்படும். அப்படி இருக்கும் போது நம்பிக்கையின் முதல் பலனாக வாதுமை மரங்கள் பூ பூக்க ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மரத்தில் இருக்க இலைகள் எல்லாமே உதிர்ந்த பிறகு முதலாவதாக இலைகள் தான் வரும். இலைகளுக்கு பிறகு தான் பூக்கள் வரும். அதன் பிறகு அந்த பூக்களில் இருந்து காய்களும் கனிகளும் தோன்றும். ஆனால் வாதுமை மரத்தை பொறுத்த வரைக்கும் அது முதலாவதாக பூக்களை தான் கொடுக்குது. அது நம்பிக்கையின் ஒளியை கொடுப்பது போல இருக்குது. ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற நிலைமையில் புது நம்பிக்கையாக பார்க்கப்படுவது தான் இந்த வாதுமை மரமாக இருக்கிறது. ஸோ எனவே இந்த மரம் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் வாதுமை மரம், அதாவது பூத்து குலுங்குகிற அந்த வாதுமை மரம் பூத்து குலுங்கக்கூடிய அந்த மாதம், ஷெவட் அப்படின்ற மாதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த மாதத்தினுடைய சாராம்சமே இந்த வாதுமை மரம் தான். ஸோ வாதுமை மரக்கிளைகள், அதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுது, இந்த வாதுமை மரத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம், என்னாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு, இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச சம்பவம் தான். ஸோ பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு போய் பார்க்கணும். நான் அதை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், என்ன நடந்தது அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ லேவியின் வம்சத்தில் பிறந்த கோராகு அப்படின்றவன் ரூபன் வம்சத்தில் பிறந்த தாத்தானையும் அபிராமையும்
பேலேத்தையும் கூட்டிக் கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக போய் கலகம் பண்ணுவான். அவன் என்ன சொல்வான் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒன்னா தானே இருக்கோம், எப்படி உங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவான பவர் யார் கொடுத்தது, கர்த்தருடைய பேரை சொல்லி நீங்கள் மிஞ்சி போறீங்கன்னு சொல்லி மோசே கிட்டேயும் ஆரோன் கிட்டேயும் அவன் சண்டை போடுவான். ஏன்னா மோசேயின் மூலமாக தேவன் தான் பேசியிருப்பாரு, இவங்க தான் வந்துட்டு ஆசாரியர்கள் இருக்கணும், இவங்கெல்லாம் லேவியராக இருக்கணும், யார் யார் உடன்படிக்கை பெட்டியை தொடலாம், யாரெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளார வரணும், வெளியில் இருக்கணும், இது எல்லாத்தையுமே தேவன் தான் மோசே கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த லேவி வம்சத்தில் பிறந்த கோராகு அப்படின்றவனுக்கு அது பிடிக்காம போய் அவன் என்ன சொல்வான், நாங்களும் உடன்படிக்கை பெட்டியை தொடுவோம், ஏன் நீ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறன்னு அவர் மோசே கிட்ட சண்டை போடுவார். ஸோ அவர் நினச்சிக்குவார் மோசே தான் அதிகாரம் பண்ணுறாரு, துரைத்தனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிப்பார். வாக்குவாதம் வரும். மோசே எவ்வளவு சொல்லியும் இவர்கள் கேட்கிறதாக இருக்காது. அப்போ மோசே சில அந்த காரியங்கள் நமக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லை, ஆனாலும் உங்களுக்கு பின்னணி மட்டும் சொல்கிறேன். வாக்குவாதங்கள் வரும். அப்போ தேவன் என்ன பண்ணுவார், சில காரியத்தை செய்ய சொல்வார். செய்ய சொன்ன பிறகு பூமி ரெண்டாக பிளந்து கோராகையும் அவன் கூட்டத்தாரையும் அப்படியே விழுங்கி போடும். ஸோ இங்கே வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் யார் தேவ சமூகத்தில் கிட்ட போய் ஊழியம் செய்கிறது, யாருக்கு அந்த தகுதி இருக்குது, எல்லாராலையும் போக முடியாது, அதற்குன்னு சில தகுதிகள் இருக்கிற ஜனங்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும் அப்படின்றது தான் இங்கே இருந்த பிரச்சனையே. கோராக அதை ஒத்துக்கலை. மோசே அதை திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு, எல்லாராலையும் உள்ளே போக முடியாது. ஸோ இவ்வளவு பிரச்சனை வந்தது நிமித்தம் என்ன நடக்கும் அப்படின்னா, மோசே கர்த்தர்கிட்ட விசாரிப்பார். கர்த்தர் மோசேக்கு மறுபடியுமாக ஆலோசனை கொடுக்க ஆரம்பிப்பார் என்ன செய்யணும்னு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மோசே ஆரோன் இவங்க 2 பேரும் இந்த காரியங்கள் நடக்கும்போது என்ன செஞ்சாங்க. ஸோ இந்த கோராகின் கூட்டம் வந்து சண்டை போடும் போது, கோராகின் கூட்டம் தங்களை எதிர்க்கும் போது மோசேயும் ஆரோனும் என்ன பண்ணாங்க, தேவன் கோவப்பட்டார், வாதையை அனுப்புவார், கோராகியும் அவன் கூட்டத்தையும் வந்துட்டு பூமி பிளந்து விழுங்கி போடும், இதெல்லாம் நடக்கும். பட் அதன் பிறகு கர்த்தர் வாதையை ஜனங்கள் மேல அனுப்பும் போதோ இந்த மோசேயும் ஆரோனும் என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்ம முக்கியமா பார்க்கணும். அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். என்னாகமம் 16:22. அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து, யாரு, மோசே ஆரோன் 2 பேரும் முகம் குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லோர் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். இப்படி தனக்கு விரோதமாய் கூடினவர்களுக்காகவும் நடுநிலையாய் நின்று பாரபட்சமின்றி பரிந்து மன்றாடுகிறவர்களே தேவன் தேர்ந்தெடுக்கும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுமா இருக்கிறாங்க. அவர்கள் தான் பரிசுத்தவான்கள், அவர்கள் தான் ஊழியக்காரர்கள், பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுறவங்க. ஸோ மோசே ஆரோன் 2 பேரும் அப்படிதான் நின்னாங்க. தங்களை எதிர்த்து வந்த அந்த கோராகுக்காகவும் தாத்தானுக்காகவும் சபையாருக்காகவும் தேவ சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து பரிந்து மன்றாடினாங்க. இந்த குணாதிசயம் மற்றவங்க கிட்ட இல்லை. ஆனால் தேவன் விரும்புகிறது இதைத்தான். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டி போய் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ளாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எடுத்த உடனே ஆண்டவர் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு பொறுப்பை கொடுக்கல, இப்படிப்பட்ட சுபாவங்களையும் சேர்த்து பார்க்கிறாரு. அது இவங்க 2 பேருக்குள்ளாக நிறையாவே இருந்துச்சு. அப்போதான் மோசே சொல்வார் ஆரோன் கிட்ட, நீ தூப கலசத்தில் தூபத்தை எடுத்து போட்டுட்டு வேகமாக கடந்து சென்று, வாதை வந்து ஜனங்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் போய் நில்லு அப்படின்னு சொல்லுவார். ஆரோன் போய் நிற்கும் போது வாதை நிறுத்தப்படும். ஸோ இது எதை குறிக்குது, இருதயம் நொறுக்கப்பட்டு ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை குறிக்குது. அப்படிப்பட்டவங்களை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ தான் தேர்ந்தெடுத்தது சரிதான் அப்படின்றத ஜனங்களுக்கு நிரூபிக்கும் படிக்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, அதன் பிறகு மோசே கிட்ட சொல்றாரு, சரிப்பா நீ ஒரு காரியம் பண்ணு, சபையார் எல்லாரையும் வர சொல்லு, அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ ஒரு காரியம் சொல்லு, கோத்திரத்துக்கு ஒருத்தராக வரணும், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரும் வரணும், எல்லாரும் தங்களுடைய பெயர்களை எழுதின ஒரு மரக்கிளையை கொண்டு வர வேண்டும். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. என்னாகமம் 17 1வது வசனத்திலிருந்து.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்கள் ஆகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. ஸோ 12 கோத்திரத்தில் இருக்க பிரபுக்களும் அவங்கவுங்க வம்சங்களுக்கு ஏற்றாற் போல அவங்க ஒவ்வொரு கோலை கொண்டு வந்து கொடுக்கணும். கோல்னா ஒரு மரத்துலேருந்து உடைக்கப்பட்ட ஒரு கிளை, அந்த கிளையை கொண்டு வந்து கொடுக்கணும். அதில் அந்தந்த வம்ச தலைவனுடைய பெயர், அந்த வம்ச தலைவனுடைய பெயரை எழுதி அந்த கோலை கொண்டு வந்து மோசே கிட்ட கொடுக்கணும். இப்போ மோசே என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் கொண்டு போய் சாட்சி சந்நிதியில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அவர் கொண்டு போய் வச்சிருவார். சரிங்களா? எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி சாட்சி சந்நிதியில் கோல் எல்லாத்தையும் அவர் வச்சிருவார். அந்த கோலில் ஆரோனுடைய கோலும் இருக்கும். லேவி வம்சத்தில் ஆரோனுடைய கோல், அந்த லேவி வம்சத்தின் கோலில் ஆரோனுடைய பேரை எழுதி அந்த கோலையும் மற்ற எல்லா கோள்களோடும் சேர்த்து மோசே கொண்டு போய் வச்சாச்சு. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆரோன் உடைத்து கொண்டு போய் வைத்த கோல் எது? வாதுமை மரத்தினுடைய ஒரு கிளையாக இருக்கிறது. அப்படி ஒரு மரத்துலேருந்து ஒரு கிளையை நீங்கள் உடைச்சிட்டீங்க அப்படின்னா அது என்ன நடக்கும்? யூஸ்வலாக என்ன நடக்கும்? அது வாடி போகும், இலைகள்லாம் உதிர்ந்து போகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல் வாடி அது காய்ந்து போகும். ஆனால் இங்கே தேவ பிரசன்னத்தில் வைக்கப்பட்ட ஆரோனுடைய கோல் மாத்திரம் என்ன நடந்துச்சான்? ஒரே நாள் இரவில் அந்த கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்துச்சான், வாதுமை பழங்களையும் கொடுத்தது. ஸோ தேவ பிரசன்னத்தில் இந்த வாதுமை மரத்தின் கோல் எதை குறிக்கிறதுனா, நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தில் உடைக்கப்பட்ட நிலைமையில போய் உட்காரலாம், தள்ளப்பட்ட நிலைமையில போய் உட்காரலாம். இனி எதுவுமே வாய்ப்பு இல்லை, உடஞ்சி போச்சு, இனி உயிர் வரத்துக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற ஒரு நெருக்கமான சூழ்நிலையில், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் போய் நம்ம தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போது நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்களானால், நம்பிக்கையை தேவன் மேலே வைப்பவர்களாக இருப்பீர்களானால், உடைக்கப்பட்ட ஒரு கோல் துளிர்த்தது போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை தான் இந்த வாதுமை மரத்தின் கிளை, இந்த கோல் நமக்கு இந்த பகுதியிலேருந்து சொல்லி கொடுக்குது. ஸோ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் போகும்போது செத்து போயிடுவ அப்படின்னு நினச்சவங்க மத்தியில் உங்கள் கோலை தேவன் துளிர்க்க செய்வார். துளிர்க்க செய்வது மட்டும் இல்லை, ஒரே நாள் இரவில். ஸோ நேற்று வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் எப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகிறீங்களோ ஒரு நாள் இரவு போதும் தேவன் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கிறதை, பூக்கிறதை, பழங்களை கொடுக்கிறதை உங்கள் கண்கள் காணும். உங்கள் கண்ணு பார்க்கணுன்னு மட்டும் தேவன் இதை செய்யலை. அந்தரங்கத்தில் சாட்சி சந்நிதியில் தனிமையில் போய் நீங்கள் தேவனோடு இருக்கும் போது அங்கே நீங்கள் துளிர் விட்டு பலன் அடைந்து உங்கள் கோல் துளிர்த்து பூ பூத்து கனிகளை கொடுக்கும்படி தேவன் உங்களை உருவாக்குவார். உருவாக்கின பிறகு உங்களை நிந்தித்தவங்க, அவமானப்படுத்தினவங்க, இந்த கோராகை போல தாத்தானை போல உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ தேவ சமூகத்தில் போய் ஊழியம் பார்க்கன்னு சொல்லி ஏளனம் செய்தவர்கள் கண்கள் காணும் படிக்கு
துளிர்த்த உங்கள் வாழ்க்கை அவர்கள் பார்க்கும்படி தேவன் செய்வார். ஸோ எங்கே அவமானப்பட்டீங்களோ, யார் உங்களை பார்த்து உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது ஊழியம் பார்க்க வந்திருக்குன்னு கேட்டாங்களா, நல்ல விஷயம், கேட்கட்டும். நீங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு போங்க, அவர்கள் கண்கள் காணும்படி ஒரு மகிமையான ஊழியத்தை தேவன் உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த இடத்துல ஆரோனுடைய கோல் இருந்தது. நம்ம மேற்கொண்டு வாசித்தோம். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, நம்ம எல்லாருக்கும் விரோதமாக ஒருவேளை சில பேர் எழும்பி முறுமுறுப்பார்களானால், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பார்களானால், செழிப்பாக இருக்க உங்களை உடைத்து போடுவார்களானால், நீங்கள் கலங்கவே வேண்டாம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே போங்க. உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்கிறவர் அவரே. ஸோ இந்த காரியத்தை தான் இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இதை எந்த மரத்தை கொண்டு தேவன் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாதுமை மரத்தை கொண்டு தான் தேவன் செய்ததை நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியாக எரேமியாவும் வாதுமை மரமும். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 11-12 வசனங்கள். எரேமியா 1:11-12 வசனங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஸோ வாதுமை மரத்தின் கிளை எதற்கு ஒப்புமையாக இங்கே சொல்லப்படுது? கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்ற போறார். அப்படி மட்டும் இல்லை, தீவிரமாய் நிறைவேற்ற போறார். ஸோ ஆரோனுடைய விஷயத்துலையும் அதுதான் நடந்துச்சு. ஒரு நாளில் எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஒரு மரத்தை, ஒரு விதையை நீங்கள் நட்டு வச்சா கூட அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அது துளிர்த்து முளைத்து மரமாக வளர்ந்து பூ பூத்து காய் காய்ப்பதற்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்ஸில் அந்த கோல் வைக்கப்பட்ட போது ஒரே நாள் இரவில் இது எல்லாமே சம்பவித்தது இல்லையா? ஸோ தீவிரமாய் தேவன் காரியத்தை நடப்பித்தார் இல்லையா? அதே காரியத்தை தான் எரேமியாவுக்கு சொல்கிறாரு பாருங்க. வாதுமை மரத்தின் கிளையை எரேமியாவுக்கு காண்பித்துட்டு அதற்கு அர்த்தத்தை சொல்கிறாரு. நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஸோ உங்களை பற்றி, என்னை பற்றி தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை, தீர்க்க தரிசனங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள், இது எல்லாவற்றையும் இன்னைக்கு யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்குறீங்களோ உங்களை பார்த்து தான் தேவன் சொல்கிறார். அவர் அதை தீவிரமாய் நிறைவேற்றி முடிப்பார், தீவிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். அப்போ எரேமியாவுக்கு அவர் என்ன வார்த்தையை சொன்னார்? 10வது வசனம் 9வது வசனத்தில் என்ன வார்த்தையை சொன்னார்? என்னத்தை எரேமியா கிட்ட அவர் வாக்கு தத்தமாய் கொடுத்தார்? அதையும் நம்ம பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6-10 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஸோ எரேமியா கிட்ட கர்த்தர் அவரை ஊழியத்திற்கு அழைக்கிறாரு. அழைக்கும் போது எரேமியா கர்த்தர் கிட்ட சொன்ன வார்த்தை தான் இது. நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன். ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு இருப்பாரானால், நீங்கள் எரேமியாவை போல கர்த்தர்கிட்ட, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஊழியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான்லாம் எப்படி ஆண்டவரை போய் ஊழியம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருப்பீங்களானால், நான் இன்னைக்கு சொல்கிறேன், அழைப்பது கர்த்தர், ஊழியம் கர்த்தருடையது. நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக போய் நிற்க தான் போகிறீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக யாரையும் பயன்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். என்னுடைய பலத்தை நம்பி அல்ல, என்னுடைய திறமையை நம்பி அல்ல, எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் வல்லமை உள்ளவர். கல்லை கூட அவரால் எடுத்து பயன்படுத்த முடியும், ஒரு கழுதையை கூட அவரால் பயன்படுத்த முடியுமானால் உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்துவது எளிதான காரியம் கர்த்தருக்கு. இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தப்படுங்க. நோ சொல்லிடாதீங்க, தள்ளி போடாதீங்க. ஸோ எரேமியா என்ன பண்ணார்? பயப்படுறாரு. இவ்வளோ பெரிய ஊழியமா, கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரா அப்படின்னு ஒரு பயத்தில் அவர் சொல்கிறாரு, எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. ஸோ நீங்களும் சொல்லாதீங்க.
எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. வயசாயிடுச்சு சொல்லாதீங்க. படிப்பறிவு இல்லை சொல்லாதீங்க. உடம்பு பலவீனமாக இருக்குது சொல்லாதீங்க. உங்களை பயன்படுத்த கர்த்தர் சித்தம் வச்சுட்டாரு அப்படின்னா நீங்கள் நோ சொல்லாதீங்க. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி எரேமியாவின் வாயை தொட்டு, இங்கே என் வாயன்னு இருக்கும், நீங்கள் வேணா விசுவாசமாக இந்த வசனத்தை உங்களுக்குன்னு சொல்லிக்கோங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை, உங்கள் பேரை சொல்லி இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். ஹல்லேலூயா. யார்கிட்ட கர்த்தர் பேசுறாருன்னு தெரியல, இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுடைய வாயில வைக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்க வாயை தொடுறாரு. இனியும் நீங்க சிறு பிள்ளைன்னு சொல்லாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தி சொல்றாரு, இதோ என்னுடைய வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். வச்சுட்டேன்ட்டாரு, வச்சுட்டேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தான் கர்த்தர் எரேமியா கிட்ட சொன்னார். இதை சொல்லி முடிச்ச பிறகுதான் எரேமியாவுக்கு இந்த தரிசனத்தை அவர் கொடுத்து காரியத்தை உறுதிப்படுத்துறாரு. மறுபடியும் அந்த தரிசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 1:11-12. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை உன் வாயிலை வைத்து விட்டேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். இது கர்த்தர் சொல்கிற வார்த்தை. நீங்கள் நோ சொல்லாமல் இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து நிச்சயமாய் பயன்படுத்துவார். அதற்கான அடையாளமாகத்தான் இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக இந்த வாதுமை மரத்தின் கிளை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைகளை தேவன் எரேமியாவிடம் சொன்ன பிறகு தரிசனத்தையும் கொடுத்து தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தி தாம் எரேமியாவை குறித்து சொன்ன வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். எனவே வாதுமை மர கிளை தேவன் நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவதற்கான அடையாளமாய் இருக்கிறது. இதுவரைக்கும் நிறைவேறலன்னு சொல்றீங்கன்னா இன்னைக்கு அது நிறைவேறுது. இன்னைக்கு கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கறதுல மட்டும் நீங்கள் காலம் தாழ்த்தாதீங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த வாதுமை மரம் எதற்காக ஒரு ஒப்புமையாக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 12:5. வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளையும் பாரமாகி பசித்த பணமும் அற்று போகாததற்கு முன்னும். ஸோ இந்த இடத்துல அவங்க ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அந்த வசனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாதுமை மரம் பூ பூத்து என்று சொல்லப்படுவது முதுமையின் அடையாளமாக இருக்குது. அது ஒயிட் கலரில் இருக்கும் அந்த பூக்கள் எல்லாமே. ஒரு மரம் முழுவதும் அந்த பூக்கள் இருக்கும் போது அப்படியே வெள்ளையாக அந்த மரத்துக்கு மேலே ஒரு விக்கு வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நரை முடியை அது குறிக்கிற ஒரு காரியமாக இந்த இடத்துல அதுதான் ஒப்புமையாக சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இது எதற்கு அடையாளமாக சொல்லியிருக்காரு சாலமோன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே கர்த்தரை தேடிரு. இன்னைக்கு இளமை இருக்கும் போதே கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிரு. முதுமை வரும் போது உன் வாழ்க்கையே உனக்கு பாரமாகிற சூழ்நிலையில், ஐயோ நான் காலத்தை இழந்து போயிட்டேனே, காலம் தாழ்த்திட்டேனே, இப்போ என்னால் போக முடியலையேன்னு அன்னைக்கு நீ சாக்கு போக்கு சொல்லாத அப்படின்றத தான் இந்த வேத பகுதியில் சாலமோன் நமக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ காலம் சமீபமானதென்றும் சரியான வேலை வந்தது என்றும் தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, காலம் தாழ்த்தாதீங்க. உங்கள் வயதான காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் பார்ப்பதை விட, அன்னைக்கும் கர்த்தர் பலப்படுத்துவாரா இல்லைன்னு சொல்லலை, வயசானவங்களால் ஊழியம் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இளமையை வீணாக்கிட்டு வயசான காலத்தில் வருத்தப்படாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு காலம் இருக்கும் போது செஞ்சிருங்க. ஒருவேளை இன்னைக்கே கர்த்தருடைய வருகை வந்துருச்சுன்னா அப்போ எப்போ போய் செய்வோம்? நாளைக்கு, இன்னொரு நாள், அடுத்த வருஷம்
ப்ரமோஷன் வரட்டும், செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஊழியத்துக்கு வரேன், அது வேண்டாம். இன்னைக்கு காலம் சமீபம் ஆயிற்று. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். முடி நரைச்சு போகிற வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. இன்னைக்கே நீங்கள் துரிதமாக போய் ஊழியம் பார்த்து தான் ஆக வேண்டும். வாதுமை மரம் அதைத்தான் சொல்லுது. எப்படி வாதுமை மரத்தின் கிளை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக இருக்கோ, அதே போல தான் வாதுமை மரத்தின் கிளை நீங்கள் தீவிரமாய் போய் ஊழியம் பார்ப்பதற்கும் அடையாளமாக இருக்குது. ஸோ காலதாமதம் செய்ய வேண்டாம். செய்தியை கேட்க யாராக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை தள்ளி போடாதீங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு ப்ரமோஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், என் பிள்ளைகளை செட்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் வேண்டாம். ஒருவேளை கர்த்தர் உங்கள்கிட்ட தீவிரமாய் பேசுவார் ஆனால் இன்றைக்கே ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் பேசுகிற பட்சத்தில் நீங்களாம் முடிவெடுக்காதீங்க. கர்த்தர் சொல்வார் ஆனால், உங்களோடு இடைப்படுவார் ஆனால் ஊழியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வாதுமை மரம் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாதுமை மரம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம வரலாம். இந்த வாதுமை மரம் வேற எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மினோரா லேம்ப், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்த அந்த பொன் குத்து விளக்கு. மினோரா அப்படின்னா விளக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 7 பொன் குத்து விளக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 7 பிரான்ச்ட் மினோரா லேம்ப், அதில் வாதுமை மரத்தின் அந்த பூக்கள், மொக்குகள் இதெல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அதை குறித்து தான் இப்போ நம்ம இந்த பகுதியில் தியானிக்க போகிறோம். ஸோ விளக்கு தண்டு மினோரா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 31லேருந்து 40 வரைக்கும் இருக்க வசனங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25 31லேருந்து 40 வரைக்கும் இருக்க வசனங்கள். அதில் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். ஸோ இந்த மினோரா லேம்ப் எப்படி இருக்கும்னா, ஒரு மரத்தை போல தான் இருக்கும். ஒரு மரத்துக்கு நடுவில் ஒரு தண்டு இருக்கும், 2 பக்கமும் அது கிளைகள் விட்டு வளரும் இல்லைங்களா, அதே போல தான் இந்த மினோரா லேம்ப் எப்படி இருக்கும்னா, நடுவில் ஒரு தண்டு இருக்கும். அந்த தண்டினுடைய ரைட் சைடு 3 கிளைகள் இருக்கும், லெஃப்ட் சைடு 3 கிளைகள் இருக்கும். ஸோ ஒரு மரத்தை பார்க்கறதுக்கும் இந்த மினோரா லேம்பை பார்க்கறதுக்கும் ஒன்று போல தான் காட்சி அளிக்கும். ஸோ வலது பக்கம் 3 கிளைகள், இடது பக்கம் 3 கிளைகள், நடுவில் நடுத்தண்டு இருக்கும். அந்த கிளைகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்போ கணக்குக்கு 7 வருதுங்களா, 3 கிளைகள், இங்கிட்டு 3 கிளைகள், நடுவில் ஒரு தண்டு. இந்த 7 கிளைகள், அந்த தண்டு, அந்த கிளைகள் மேலே ஒரு அகல் வைக்கப்பட்டிருக்கும், அதில் தான் விளக்கு ஏற்றப்படும். ஸோ 7 அகல்கள் அதுக்கு இருக்கும். நடுத்தண்டில் தான் எண்ணெயை ஊற்றுவாங்க. நடுத்தண்டுலேருந்து எண்ணெய் மற்ற தண்டுகளுக்கு பாய்ந்து செல்லும். அதே போல் இந்த நடுத்தண்டு அதோடு கூட இந்த பிரான்ச்சஸ்லாம் ஒட்ட வைக்கப்படுது, கிளைகள் ஒட்ட வைக்கப்படுது இல்லையா, அந்த இடங்கள், அந்த ஒட்ட வைக்கப்படுற அந்த ஜாயிண்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களாம், மொக்குகள், பழங்கள், பூக்கள் இது எல்லாமே வச்சு அதை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ புரியுதுங்களா? உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த மினோரா லேம்பை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த வசனத்தில் மேற்கொண்டு நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே ஒரு கிளையிலும் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. ஸோ என்டையராக இந்த மினோரா லேம்ப் முழுவதும் ஜாயின் ஆகிற இடங்களில் அந்த விளக்கை அவங்க பொன்னினால் செஞ்சிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஜாயின் ஆகிற இடத்துலலாம் அவங்க எதை வைக்கிறாங்கன்னா, வாதுமை மரத்தினுடைய அந்த கொட்டைகள், மொக்குகள், பூக்கள், பழங்கள் இதைத்தான் வைக்கிறாங்க. அதற்கு அடையாளமாக தான் அங்கே ஆரோனுடைய கோலும் இருந்தது. ஸோ அப்போ இந்த மினோரா லேம்பில் வைக்கப்பட்ட இந்த வாதுமை மரத்தின் பழங்கள், மொக்குகள், பூக்கள் எதை குறிக்குது அப்படின்னா, ஊழியத்தை குறிக்கிறது. அது ஊழியத்தை குறிக்கிற காரியமாக இருக்குது. ஸோ முதலாவதாக 1000 பூக்கள் தோன்றும் அந்த மரத்தில். வாதுமை மரம் அப்படி தான் இருக்கும். 1000 பூக்கள் தோன்றும். அதன் பிறகு இலைகள் தோன்றும்.
அதுவுமின்றி பனிக்காலம் முடியும் முன்னே அநேக மரங்களும் செடிகளும் உறங்கி கொண்டிருக்கும் போது அந்த இருளான மந்தமான குளிர்ந்த சூழ்நிலையில் பிரகாசமான நம்பிக்கை பூக்கும் பூக்கள் வாதுமை பூக்கள். அதைத்தான் இந்த மினோரா லேம்பும் நமக்கு ஒப்புமையாக காட்டுது. ஸோ எல்லா இடத்துலையும் இருட்டாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, பனி நாட்களில் குளிர் நாட்களில் சூரிய வெளிச்சம் வருவதற்கே நேரமாகும் போது நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த வாதுமை மரம் வெள்ளை நிற பூக்களால் நிறைந்திருக்கும் போது அது ஒளியை பிரகாசிக்கிறது போல இருக்கும். அதனால தான் மினோரா லேம்ப்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாதுமை மரத்தினுடைய இந்த பூக்களும் பழங்களும் மொக்குகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ரீசன் தான். அதே போல் இந்த வாதுமை மரம் எதற்கு ஒப்புமையாக இருக்குது அப்படின்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைமையில் ஏசு கிறிஸ்துவை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணினாங்க இல்லையா, ஒளி முடிந்தது, ஒளியை அழிச்சிட்டோம், இருள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசித்து கொண்டு நினைத்து கொண்டு ஏசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின போது 3வது நாள் இது எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு நம்பிக்கையின் முதற் பலனாக ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இல்லையா, அதற்கு ஒப்புமையாகத்தான் வாதுமை மரம் இருக்குது. ஸோ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எதற்குமே வாய்ப்பில்லை, ஒரு இருள் வந்துருச்சு, ஒளியின் காலம் முடிஞ்சிச்சு நீங்கள் நினைப்பீங்கன்னா வாதுமை மரத்தை நினைத்து கொள்ளுங்க, உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்க. எதுவுமே இன்னும் முடிஞ்சு போகலை, செத்து போன நிலைமையில இருந்தாலும் உயிரோடு எழும்ப செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்கான அடையாளமாகத்தான் வாதுமை மரத்தை அவர் வைத்திருக்கிறார். ஸோ கம்மிங் பேக் டு தி டாபிக், இந்த இடத்துல இந்த அந்த மினோரா லேம்ப் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இந்த வாதுமை மரம், இந்த பூக்களை குறித்து சில காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வாதுமை பூக்களில் 5 இதழ்கள் இருக்கும். எத்தனை இதழ்கள்? 5 இதழ்கள் இருக்கும். இந்த 5 இதழ்களும் எதை குறிக்குது அப்படின்னா 5-fold மினிஸ்ட்ரியை குறிக்குது, 5 வகையான ஊழியங்களை குறிக்குது. இந்த 5 வகையான ஊழியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அந்த விளக்கில் அது இணைக்கப்பட்டவைகளாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், விளக்கோட அமைப்பே ஒரு மரக்கிளையை போல தான் இருக்குது, ஒரு கொடியை போல, ஒரு செடியை போல அந்த அமைப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த 5 பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய இந்த வாதுமை பூ அந்த 5 வகையான ஊழியங்களை குறிக்கிற காரியமாக இருக்குது. அது மட்டுமல்ல, 5 என்பதற்கு கிருபை என்றும் ஒரு அர்த்தம் இருக்குது. கிருபையினால் தேவன் இன்றைக்கு உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருபையை போக்கடிக்காதீங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்குது. ஸோ தேவ கிருபையினால் நாம் அந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறோம், அந்த விளக்கு தண்டில் ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறோம். மீண்டும் யூதர்கள் இதில் ஒட்ட வைக்கப்படுவதும் கிருபையினால். ஸோ இன்னைக்கு அந்த லேம்பு நாம் அங்கே ஒட்ட வைக்கப்பட்டதையும் காண்பிக்குது, யூதர்கள் பின் நாட்களில் அதில் ஒட்ட வைக்கப்பட போவதையும் அது குறிக்கிறதாக இருக்குது. ஸோ பட்சபாதமே கிடையாது, எல்லாரையும் தேவன் அதில் சேர்த்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் இந்த வாதுமை பூக்களை குறித்து இன்னும் சில காரியங்கள் சொல்கிறேன். ஸோ நடுவிலே ஒரு பெரிய தண்டு, அதன் 2 பக்கங்களிலும் 3+3 3 கிளைகள் இருக்கும். நடுத்தண்டில் எண்ணெய் ஊற்றப்படும், அதிலிருந்து மற்ற தண்டுகளுக்கு எண்ணெய் கடந்து செல்லும். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது எதை குறிக்கிற காரியமாக இருக்குது அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நானே மெய்யான திராட்சை செடின்னு ஒரு ஓமையை சொல்லியிருப்பார், ஒரு ஒப்புமையை சொல்லியிருப்பார். அவரை திராட்சை செடியோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். ஸோ அதையும் இதையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஸோ இந்த மினோரா லேம்பு எதை குறிக்குதுன்னா, நீங்கள் நடு தண்டாகிய இயேசு கிறிஸ்துவிலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கீங்க, இணைக்கப்பட்டிருக்கீங்க. அவரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கும் போது மட்டும்தான் கனிகளை கொடுக்க முடியும், மொக்குகளை உண்டாக்க முடியும், பூக்களை கொடுக்க முடியும், ஊழியம் செழித்து வளரும். கிறிஸ்துவை விட்டுட்டு நீங்கள் தனியாக போய் ஊழியம் பார்க்கும்போது எண்ணெயோட சப்ளை இருக்காது. எண்ணெய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களால் ஊழியத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இல்லாமல் உங்களால் ஊழியம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மினோரா லேம்ப், அதில் இருக்கிற அந்த கிளைகள், அந்த வாதுமை பழங்கள், இதெல்லாம் எப்படி உண்டாகுதுன்னா நடு தண்டோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கும்போது தான் உண்டாகுது. ஸோ நானே மெய்யான திராட்சை செடி, நீ என்னில் நிலைச்சிருந்தால் தான் மிகுந்த கனிகளை கொடுப்பா என்ற இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தைக்கு இந்த விளக்கும் அதில் இருக்க அந்த மொக்குகளும் பூக்களும் ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எப்படி கனி கொடுக்கணும்? பிதாவின் நாமத்தின் மகிமைக்கென்று கனி கொடுக்கணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் உண்மையாக நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் எப்படிப்பட்ட கனியை கொடுப்பீங்க?
பிதாவின் நாமத்தின் மகிமைக்கென்று கனியை கொடுப்பீர்கள். அந்த கனியின் ஒப்புமையாகத்தான் வாதுமை பழங்கள் இங்கே குறிக்கப்படுகிறது. ஸோ வாதுமை பழம் அப்படின்னா உங்கள் சொந்த கனிகள் அல்ல, பிதாவின் நாமத்தின் மகிமைக்கென்று நீங்கள் கொடுக்கக்கூடிய கனிகளாக இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்தது போல நாமும் பிதாவின் சித்தம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அடையாளமாக இந்த மினோரா லேம்பை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அப்படி ஆகும், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையுடைய ஒரு அடையாளமாக இந்த மினோரா லேம்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் அதில் ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பிரான்ச்சஸாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது நம்மிலே இந்த வாதுமை மரத்தினுடைய கொட்டைகளும் மொக்குகளும் பூக்களும் பழங்களும் தோன்றும்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் இந்த நடுத்தண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகள் இருக்கும். இந்த 4ம் 4 வகையான காஸ்பல், the 4 gospels. ஸோ ஏசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது அவருடைய ஜீவ வார்த்தைகள், அந்த சாராம்சம், அவரை பற்றின காரியங்கள் அதிகமாக சொல்லப்பட்டது 4 சுவிசேஷம். அதற்கு ஒப்புமையாகத்தான் நடுத்தண்டில் 4 வாதுமை மொக்குகள் வைக்கப்பட்டிருக்குது. அடுத்து அதிலிருந்து கிளைவிடும் கிளைகளிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகள். ஸோ இந்த காஸ்பல் நமக்கு வந்து சேரணும், அதில் இருக்க காரியங்களை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய 3 பேரும் அவசியமாக நமக்கு தேவைப்படுறாங்க. நம்மை இந்த காஸ்பலோட இணைக்கிறதற்கு அவர்கள் தான் உதவி செய்கிறாங்க. என்னால் தனியாக உக்காந்தி என் உலக ஞானத்தை வைத்து இந்த வேதத்தை படித்து புரிந்து கொள்ள முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் உதவியோடு கூட இதில் இருக்கிற சாராம்சத்தை நான் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு ஒரு பழம் இருக்குது, ஒரு பூ இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், வாதுமை பூ 5-fold மினிஸ்ட்ரியை குறிக்கும். பழம் என்பது ஆவிக்குரிய கனிகள் உங்களிலே உருவாவதை குறிக்கும். அதை கனிகள்னு சொல்லக்கூடாது, கனின்னு தான் சொல்லணும். இட்ஸ் அ சிங்கிள் ஃப்ரூட், வித்தியாசமான கனிகள் அல்ல. புரியுதுங்களா? ஸோ திராட்சை பழத்தில் ஒரு கொத்து இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரூட் இருக்குது. ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சிங்கன்னா ஒவ்வொரு சுளை இருக்குது இல்லையா? அதே போல் தான் அது ஒரே ஒரு பழம் தான், அதில் ஒவ்வொரு சுளையை போல் ஒவ்வொரு கனியும் அங்கே சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ பழம் அப்படின்றது உங்கள் ஆவியின் கனியை குறிக்கும். அதே போல் அந்த கொட்டைகள், சீட் அப்படின்றது தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். ஸோ இது எல்லாமே வாதுமை மரத்தோடு ஒப்பிட்டு தான் அந்த மினோரா லேம்பில் வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் போது தான் நீங்கள் பிரகாசித்து உலகத்திற்கு ஒளியை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வேர்ட் ஆஃப் காட் இஸ் பிளான்டட். எப்போல்லாம் நீங்கள் இந்த விதையை விதைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் இந்த வாதுமை மரத்தின் விதை விதைக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் விதைச்சிட்டீங்க, ஆனால் வளர செய்கிறது தேவனாக இருக்கிறார். எந்த தேவன்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் 3 நிலைகளிலும் தேவன் அந்த வார்த்தைகளை விளையச் செய்கிறார். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே காரியத்தை தான் முடிவுலையும் சொல்கிறேன். விதைகள் விதைக்கப்படுவது மிக மிக அவசியம். நீங்கள் விதைச்சிட்டீங்க அப்படின்னா அதை தேவன் வளர செய்வார். ஸோ இந்த லேம்பில் அதைத்தான் அவங்க குறிக்கிறாங்க. வாதுமை மரத்தின் கொட்டைகள் குறிக்கப்படுவது வசனம் விதைக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்குது. நீங்கள் விதைக்கும் போது தேவன் அதை வளர செய்வார். நல்ல மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து அந்த ஆத்துமாக்களை தம்மண்டையிலே சேர்ப்பார். நீங்கள் விதைச்சிருவீங்க, அதன் பிறகு தேவன் கிரியை செய்து ஆத்துமாக்களை தம்மண்டைக்கு நடத்தி கொண்டு வருவார். காணாமல் போனால் கூட தேடி கண்டுபிடிச்சிருவார். ஆனால் நீங்கள் விதைக்காமல் போனீங்கன்னா இது நடக்காது. சபைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அந்த வெள்ளி காசு காண போகுது இல்லைங்களா, அதே போல் சபையில் வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களுக்கு காரியங்களை உணர்த்தி அவர்களை சரியான பாதையில் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். பிதாவாகிய தேவனோ வென்றால் யாரெல்லாம் பின்னமாற்றத்தில் போகிறாங்களோ அவர்களுக்காக பரிதபித்து அந்த வாசற்படியிலேயே நின்று அவர்களை வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ 3 பேரும் செயல்படுறாங்க. இவங்க 3 பேரும் செயல்படுவதற்கு நீங்களும் நானும் வசனமாகிய விதையை விதைக்க வேண்டும். அதை எடுத்து சொல்கிறது தான், அதை உதாரணமாக காட்டுவது தான் இந்த வாதுமை மர கொட்டையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரிந்ததா? ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை தான் சொல்கிறாரு. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்பவர் தேவன். ஸோ இன்றைக்கு இந்த வாதுமை மரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம், நீங்கள் விதைக்கிறத சரியாக விதைச்சிருங்க. நீங்கள் சரியாக விதைச்சிட்டீங்க அப்படின்னா தேவன் காரியத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவார்.
உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் சொன்ன காரியத்தை மறந்து போகாமல் சரியான ஒரு முன்னுதாரணமாக இருந்து உங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் நீங்கள் நடத்த வேண்டும். வாதுமை மரம், அந்த வாதுமை மரத்தின் கிளை தீவிரமாய் தேவன் தம்முடைய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதன் அடையாளமாக இருக்குது. ஸோ அதையும் மறந்து போயிடாதீங்க. ஊழியத்திற்கு தேவன் உங்களை அழைத்திருப்பார், ஆனால் காலதாமதம் செய்யாமல் நம்பி இன்றைக்கு தேவ கரத்தில் உங்களை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுங்க. ஸோ இதைத்தான் இந்த வாதுமை மரம் மூலமாக நான் சொல்லணும்னு சொல்லி நினைத்தேன். ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாதுமை மரத்தின் மூலமாக தேவரீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு காரியத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. நம்பிக்கையின் ஒளியாக எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த வாதுமை மரம் எங்கள் கண்களுக்கு முன்பதாக நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தீவிரமாய் தேவனாகிய கர்த்தர் உமது வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப் போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மினோரா லேம்ப் மூலமாக, இந்த விளக்கு மூலமாக நாங்களும் கூட உண்மையிலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றதை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களிலே பூக்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே, கனிகள் உண்டாகட்டும் அப்பா. நாங்கள் உமக்காக சாட்சியாக கனி கொடுக்கிறவர்களாக உருவாக தேவரே எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.